Sri Gurubhyo Namaha. This is Harihara Mahadevan from Kanchipuram. I'm an HR consultant and HR faculty. Welcome to this Shantam YouTube channel, specially meant for youth. இது வந்து யூத்துக்கு அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் பலன் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக இப்போ உள்ள யங் ஜெனரேஷனை எல்லாரும் என்ன குற்றம் சொல்றாங்கன்னா, டுடேஸ் யங்கர் ஜெனரேஷன்ஸ் ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க திஸ் டுடேஸ் யங்கர் ஜெனரேஷன்ஸ் ஆர் யூஸ்ட்லெஸ். நாட் யூஸ்லெஸ் பட் யூஸ்ட்லெஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் நிறையவே இருக்கு. அவங்கள்ட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த சரியா அவங்களை ப்ராப்பரா கைட் பண்ணா, ஷேப் பண்ணா, அவங்ககிட்ட இருந்து நிறைய நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த விதத்துல இந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு வடிகாலாக இருக்கும் அப்படின்னு நான் இடமாக நம்புறேன். அதனால இந்த யூடியூப் சேனலை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களோட பேரண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. அதன் மூலம் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு பலன் கிடைச்சதுன்னா அதுல அவங்கள விட சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளாக நானா தான் இருப்பேன். இதுல இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் நம்மள மாதிரி இல்லை. கோர்ஸ் எங்களை மாதிரி நான்லாம் ஒரு 74 இயர்ஸ் யங் தான். இந்த காலத்துலலாம் வேலையெல்லாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. இப்போ அப்படி இல்லை. அப்பெல்லாம் வேலைக்கு ஆள் இருக்கா அப்படின்னு தேடுவாங்க. இப்போ வந்து ஒரே வேலையை ஒருத்தர் பண்றதுக்கு பதிலா 5 வேலையை பண்றதுக்கு ஒரு நாள் முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. மனுஷனே இல்லாம வேலையை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து போச்சு. அதனால இப்ப நாம வாங்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் அவங்க கிடைக்கக்கூடிய டிகிரி, அவங்க கிடைக்கக்கூடிய அந்த பட்டம்லாம் ஒரு சின்ன பாஸ்போர்ட் தான். அந்த பாஸ்போர்ட் வந்து வாழ்க்கைக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது. இதை அவங்க தெளிவாக உணரணும். ஏன்னா இப்போ வந்து கல்வி வந்து அவங்க படிக்கிறது ஒண்ணு, இண்டஸ்ட்ரியில எதிர்பார்க்கறது ஒண்ணு. அதனால வாழ்க்கைக்கேற்ற கல்வி, வேலைக்கேற்ற கல்வி, அவங்களோட தனி திறமை, அவங்களோட உடல் நலம், அவங்களோட மனநலம், குடும்ப நலம், அப்புறம் சமூக நலம் அண்ட் ஆன்மீக நலம், இந்த எல்லாம் ஒருங்கிணைச்சு வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் தான் இப்புள்ள காலகட்டத்துல வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் வந்து எனது வாழ்க்கையில கற்ற பாடங்கள், பட்ட அனுபவங்கள், சந்தித்த மனிதர்கள், நான் பண்ணின வேலையில இப்ப நான் பண்ணக்கூடிய பயிற்சி வகுப்புகள்ல பார்க்கக்கூடிய பல பேரோட அனுபவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு டிஸ்டில்டு எக்ஸ்பீரியன்ஸா இந்த யூடியூப் சேனல்ல கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். முதல்ல என்னோட ஒரு சின்ன அனுபவத்தோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 1975 நான் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்துல சேர்ந்த அந்த தருணம். அது வந்து 1975 ஜனவரி 18 ஜாயின் பண்ணேன். 1974 அக்டோபர்ல அதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வச்சாங்க. அந்த காலத்திலாம் காலையில டெஸ்ட், மத்தியானம் இன்டர்வியூ, ஈவினிங் மெடிக்கல் செக்அப், அவ்வளவுதான். ஒரே நாள் எல்லாம் முடிச்சிருவாங்க. எந்த விதமான ஒரு பேங்கிலாம் கிடையாது. எல்லாம் வெரி டிரான்ஸ்பரண்ட். நான் வந்து அந்த மாதிரியான ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்க்கு போனேன். காலையில என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டெஸ்ட் ஒன்று வைப்போம், பிளஸ் ஜென்ரல் நாலேஜும் வைப்போம். அதுல யார் கிளியர் ஆகி வராங்களோ அவங்க மத்தியானம் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற லிஸ்ட்டை நாங்கள் நோட்டீஸ் போர்டில் போடுவோம். அதில் உள்ளவங்க மட்டும் இருந்துட்டு மற்றவங்க எல்லாம் போயிடலாம். அனாவசியம் மற்றவங்க வெயிட் பண்ண வேண்டாம். அதில் செலக்ட் பண்ணவங்க மட்டும் நாங்கள் லஞ்சுக்கு கூப்பிடுவோம், மற்றவங்க எல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேர் போட மாட்டோம், உங்களோட சீரியல் நம்பரை போடுவோம்
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து டெஸ்ட்டு நல்லா எழுதினேன். ஒரு 12:30க்கு ரிசல்ட் வந்து நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ என்னோட நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன். மை நம்பர் வாஸ் 23. ஸ்டில் ஐ ரிமெம்பர். மை நம்பர் வாஸ் 23. ஆனால் 23 இல்லை. உடனே ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஷாக்கு. இந்த ஷாக் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸாக மாறிடுச்சு. 24 செலக்ட்னு போட்டிருக்காங்க. 23 நானு, 24 ரோல் நம்பர் வாஸ் ஆப்சன்ட். எப்படி ஆப்சன்ட் ஆனது எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு பொறி தட்டிச்சு. ஒருவேளை 23 என் நம்பருக்கு பதிலா 24ன்னு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு தைரியமா போய் அந்த செலக்ஷன் ஆபீசர்கிட்ட போய், சார் மை நம்பர் இஸ் 23, நீங்க வந்து என் பேரு நீங்க என் நம்பர் அதுல இல்ல, 24 செலக்டட் போட்டிருக்கீங்க, ஆனா 24 வந்து அவங்க டெஸ்ட்டுக்கே வரல சார் அப்படின்னு அவர் கொஞ்சம் அப்படி என்ன பார்த்தாரு. வெயிட் அப்படின்னாரு. உடனே செக்அப் பண்ணாரு. 24 அவங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன். எம் ஹரிஹர மகாதேவன். சார் நான் தான் ஹரிஹர மகாதேவன், மை நம்பர் இஸ் 23 சார் அப்படின்னு. உடனே அவருக்கு ஒரே ஷாக்கு. உடனே முதல் ஒரு தட்டி, தம்பி உன்னை நான் பாராட்டுறேன், தைரியமா எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம கேட்ட பத்தியா, அது இந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மத்தியானம் இன்டர்வியூ நல்லா பண்ணுவேன், அதனால அதுல எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய மெடிக்கல் செக்அப்ல நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஆக்சுவலா நீங்க வந்து 6வது தான் வரணும். நீ தைரியமா கேட்டதுனால உனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறேன், நீதான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ ஃபார் மெடிக்கல் செக்அப் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நான் செலக்ட் ஆனேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த எபிசோட்ல இருந்து, இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சியில இருந்து யங்ஸ்டர்ஸ் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மேல நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும், அதுக்கு மேலா இறை நம்பிக்கை வேணும். அந்த இறை நம்பிக்கை இருந்ததுனாலதான், இந்த இறைவனோட வழிகாட்டல் எனக்கு இருந்ததுனாலதான் அங்க போய் என் நம்பர் விட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் மனசுல தோன்ற வச்சது வந்து இறைவன். அதனால வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இறை நம்பிக்கை, 2வது தன்னம்பிக்கை, இந்த ரெண்டும் இருந்ததுன்னா வாழ்க்கையில நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் மூலமா இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அடுத்த எபிசோட்ல இன்னும் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கூறுங்க, என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. உங்களோட பாராட்டுக்கள், உங்களோட நாட் ஓன்லி பாராட்டு, சார் இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூட தைரியமா நீங்க சொல்லலாம். அந்த தைரியத்தை நான் விரும்புவேன், கருத்துக்களை விரும்புவேன், கிரிட்டிசிசத்தை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருந்தால் கூட விரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட்